குட் ஈவினிங். எஸ், தேங்க்யூ. இங்கே என்ன ஃபேவரட்டுங்க? சார் நம்ம வந்து ஃபேவரட் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது சார். மெயினாக பார்த்தீங்கன்னா காஃபி ஃபேவரட்டு, அதுக்கப்புறம் சிஸ்லிங் ப்ரௌனி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பீஸா, பர்கர், சாண்ட்விச் எல்லாமே நார்மலாக இருக்குது. இங்கே தனியாக ஸ்பெஷலாக காஃபி இங்கே ஸ்பெஷல். காஃபி இங்கே ஸ்பெஷல். குட். அப்போ ஒரு காஃபி ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக. தேங்க்யூ. சுகர் லெவல் நார்மல். நார்மல். ஓகே, தேங்க்யூ. எஸ், இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாக்கோ கஃபே. என்னடா காஃபி ஷாப்புக்கு இப்படி டை கட்டிட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் யோசிக்கிறது ரொம்பவே புரியுது. ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிட்டுருந்தோம். வெளியில் பயங்கர மழை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அங்கே நின்றுட்டு பார்த்தா இங்கே புதுசாக ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, ஜாக்கோ கஃபே அப்படின்னு. சரி வந்து பார்க்கலாம், நமக்கு தான் காஃபின்னா பிடிக்கும்ல அப்படின்னு வந்து மீட் பண்ணோம். ஸோ உங்கள் மெனூஸ்லாம் பார்த்தோம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஜாக்கோ கஃபே சேலம் ஆர்ட்ஸ் காலேஜ், அதாவது 7 ஆர்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் காமாட்சி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லலாம் ஹெச்பி பெட்ரோல் பம்ப் இருக்கும், அதுக்கு அப்படியே ரைட் சைடில் இருக்கிற பில்டிங். இந்த பில்டிங்கில் 2nd ஃப்ளோரில் இருக்குது ஜாக்கோ கஃபே. இங்கே மோஸ்ட்லி டீ, காஃபி, பர்கர், பீஸா, சாண்ட்விட்சு, ரோல்ஸ், ராப்ஸு, தென் மொஜிட்டோ, மில்க் ஷேக்கு, ஐஸ்கிரீமு, ப்ரௌனி, இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, இதெல்லாம் ரொம்பவே இங்கே ஃபேமஸாக இருந்துகிட்ருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்டே பார்ட்டிலாம் நிறைய கொண்டாடி இருக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்கள் பர்த்டே பார்ட்டிக்கான ஒரு செட்டப் இருக்குது. யாரையாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மீட் பண்ணி பேசணும்னா அதுக்கான ஆம்பியன்ஸ் வைஸ் இடம் ரொம்பவே நீட்டாக டீசெண்டாக இருக்குது. கீழே பார்க்கிங் உட்பட பியூர் காஃபி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அது என்ன பியூர் காஃபினா சிக்கரியே இல்லாமல் 0% சிக்கரி அப்படின்றது. ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது. காஃபியில் முக்கியம் பார்த்திங்கன்னா அந்த அரோமா அப்படிம்பாங்க இல்லையா, அப்படி காஃபி போடும்போதே நமக்கு அந்த பக்கம் இழுக்கணும். அதெல்லாம் சூப்பராக இருக்குது. நைஸ். நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி குடிக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த காஃபினாலே லைட்டாக ஒரு கசப்பல் இருக்கணும்பாங்க, ஒரு பிட்டு. அது வரைக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. காஃபி சூடாகவும் இருக்குது. பியூர் காஃபி நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் சாக்கோ சிஸ்லர் ப்ரௌனி. எப்படி சுட சுட இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஒரு ப்ரௌனி கேக் மேலே ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. இது ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, இதை ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். வா, நம்ம சேனல் ரொம்ப கொடுத்து வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம சாக்லேட் வீடியோவாக பண்ணுறோம். போன வாரமும் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் வேன்பரின்னு ஒரு கேக் ஷாப் வீடியோ பண்ணோம். அங்கேயும் இப்படி தான் சாக்லேட்டோட வேறு வெரைட்டி. ஸோ இது ஒரு உட்டன் பிளேட்டு. அந்த உட்டன் பிளேட்டுக்குள்ளார ஒரு ஸ்டீல் பிளேட் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டீல் பிளேட்டை நல்லா ஹீட் பண்ணி, நல்லா தோசைக்கல் மாதிரி நல்லா சூடு பண்ணி இதுக்குள்ளார வச்சு இந்த ப்ரௌனியை மேலே வச்சு அதுக்கு மேலே இந்த வெனிலா ஐஸ்கிரீம்னு நினைக்கிறேன் இதை வச்சு கொண்டாந்துடுறாங்க. அந்த கல் இருக்கிற சூட்டுக்கும் இந்த சாக்லேட் சாஸை சூடு பண்ணியிருக்கிறாங்க, சிரப்பை, சாக்கோ சிரப்பை. இதை இந்த ஊற்றும் போது இந்த சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொப்பளிக்கிறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே எரிமலை மாதிரி பொங்கிட்டு இருக்குது சாக்லேட்டு. இந்த காம்போவில் சாப்பிட்றது தான் தனி. இன்னும் நல்ல பயங்கரமாக சுடும், ஆனால் நம்ம முள்ள தான் சாப்பிட்ணும். பாருங்க, அப்படியே சாக்லேட் பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்குது. சுடுது, பயங்கரமாக சுடுது. அதை விட ஸ்பூன் சுடுது. அது நேரம் ஆறணும் போல் இருக்குது. ஆனால் சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. வா, அப்படியே ஏறுது. அது என்னமோ சாக்லேட்னா மட்டும் நான் அவ்வளோ பைத்தியமாக இருக்கேன், ஏன்னு தெரில. பல பேர் அப்படி இருப்பீங்க. நீங்களும் சாக்லேட்டில் எனக்கு தீராத பைத்தியம் காதல் உண்டுன்னா கீழே எஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த காம்போ நல்லாயிருக்கு. யூஸ்வலாக சாக்லேட் எந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் தான் நல்லாயிருக்கும். இங்கே சாக்கோ ப்ரௌனி, வெனிலா ஐஸ்கிரீமு வித்து சாக்கோ சிரப்பு, இந்த எரிமலை மாதிரி அப்படி பொங்கி அதை அப்படியே டிசால்வ் பண்ணுறது, அப்படியே அது ஒரு மாதிரி வெடிக்கும். நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். பியூட்டி என்னென்னா ஐஸ்கிரீம் நல்லா கூலிங், இந்த ஸ்டீல் பிளேட்டு பயங்கர ஹீட்டு. இதுக்குள்ளார அந்த சாக்கோஸா சுட சுட ஊற்றும் போது இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அந்த 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது இல்லையா, நேரும் நெருப்புங்கிற மாதிரி. ஜில்லுனும் இருக்குது, சூடாகவும் இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் ஒரே பைட்டில் டேஸ்ட் பண்ண முடியுது. நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. வந்து சாப்பிட்டு பாருங்கள்.
சூடாக புகையும் வருது, இன்னொரு பக்கம் சில்லுன்னு ஐஸ்கிரீம் இருக்குது. சூப்பரான டேஸ்ட்டுங்க. இந்த காம்போ ஃபீல்டுக்காகவே நீங்கள் அவசியம் வரலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து அஸ்தம்பட்டி வரைக்கும் இந்த கம்ப்ளீட் மெயின் ரோட்டில் இந்த சிஸ்லர், தட் மீன்ஸ் இந்த சாக்கோ சிஸ்லர் ப்ரௌனி ஐஸ்கிரீம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் அதை சாப்பிடவே, இந்த பர்டிகுலராக டேஸ்ட் பண்ணவே நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இங்கே உங்களுக்கு மோமோஸ் நிறைய வெரைட்டியில் கொடுக்குறாங்க. ஒரு சிம்பிளான ஒரு காஃபி ஷாப் பேக்ரவுண்டில் ஒரு டிஸ்கஷன் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணணும், இல்லை பர்த்டே பார்ட்டி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வர வேண்டிய இடம் ஜாக்கோஸ் கஃபே. இடம் மறுபடியும் நம்ம சொல்லிடுறோம், ஆர்ட்ஸ் காலேஜில் எக்ஸாக்டாக ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சாய் மீனாட்சி காம்ப்ளெக்ஸில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு ஹெச்பி பெட்ரோல் பம்ப் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மேப்பும் ஷேர் பண்ணுறேன், அவசியம் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அதுங்களா சாக்கோ ப்ரௌனி கேக்கு, வெண்ணிலா ஐஸ்கிரீமு, கொத்துக்கறி மாதிரி பண்ணி தின்னுட்டுருக்குறேன். இதுவே வீடாக இருந்திருக்கணும், நேரம் தட்டை கழுவி வச்ச மாதிரி சாப்பிட்ருப்போம். பட்டு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு ஒரு இது இருக்குது, அதனால் இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கே ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்கலாம். பட்டு ஃபுட்டுன்னு வந்தப்புறம் நமக்கு அதெல்லாம் முடியாது. நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி நமக்கு சோறு தான் முக்கியம். சூப்பராக இருக்குது. நீங்களும் என்ன மாதிரி சாக்லேட் லவ்வராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி விதவிதமான டிஷ்ஷை சாப்பிட்றதுக்காக நம்ம சேனல் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த கூப்பன் கோட். மறக்காமல் வந்து இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிக்கும். இன்ஸ்டண்ட்டாக லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஃபுட்டி லவர்ஸ் இருக்காங்களோ, சாக்கோ லவர்ஸ் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு முதல்ல அதை ஷேர் பண்ணிடுங்க. வேறு சேலத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் வீடியோ பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் எங்களுக்கு சஜஷனாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மறக்காமல் ராகவன் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அப்படி தட்டி விட்டுட்டிங்கன்னா இதே மாதிரி நாங்கள் போடக்கூடிய புது புது வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துடும். ராகவன், பாய்.